நடிகர் சகோதரர் நம்ம விஜய் அவர்கள் இந்த ஊர் மண்ணை சார்ந்தவர் தான். அவர் அப்பா வந்து பூர்வீகம், அவர் அப்பா பிறந்த ஊர், அவங்க அம்மாவுடைய அம்மா அப்பா, அவருடைய அப்பா அம்மா தாத்தா பூட்டனார் எல்லாருமே இந்த ஊரை சேர்ந்த கொம்பாடி ஊரை சேர்ந்தவங்க தான். அவங்க காலப்போக்கில் எல்லாம் ரொம்ப இங்கே இருந்தது பூரா அவங்களுடைய மூதாதையர்கள் இருந்தார்கள். அவர்கள் இறந்த ஒரு இது கட்ட சமாதி கூட இங்கே தான் இருக்குது. இப்போ காலப்போக்கில் அது மழைங்களையுமா வந்ததுனால தரமட்டமாக உடஞ்சி விழுந்துருச்சு. அப்போ வந்து நம்ம ஒரு கட்சி ஒன்று சகோதரர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இந்த பூர்வீக மண் நம்ம மண் ஒரு நம்ம சகோதரர் விஜய் அவர்களுங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சந்திரசேகர் வந்து எங்களுக்கு ரொம்ப சொந்தம். எங்கள் அப்பா வந்து ஸ்டேஷன் மாஸ்டராக பரமக்குடியில் இருந்தார். பரமக்குடியில் இருக்கும்போது பக்கத்து ஊராக ஒரு கிராமம், ஒரு பட்டின்னு தான் வரும். அந்த பட்டியில் தான் அந்த சந்திரசேகர் சார் குடும்பம் வாழ்ந்து வந்தது. அப்போலாம் சகோதரர் விஜய் வந்து சின்ன பசங்க, 2 வயசு 3 வயசு பசங்க. அப்போ என்னுடைய சகோதரிகள்லாம் அக்காமார் 3 பேர் எல்லாருமே ஸ்கூலுக்கு போகும்போது விஜய் சாரும் என்ன செய்வாங்க, அவங்க கூட போவாங்க, எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. பக்கத்து ஊர் தான், அந்த ஸ்கூலில் தான் ஒன்றா படித்தாங்க எல்லாருமே. அது சந்திரசேகர் சாருக்கு அலையன்ஸ் பார்த்தது எங்கள் சந்திரசேகருடைய அண்ணன் தனசேகருக்கு எங்கள் அப்பா தான் அலையன்ஸ் பார்த்து கட்டி வச்சாங்க. அவங்க சொந்தக்காரவங்க தான் நாங்கள் எல்லாருமே. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் தாத்தா போட்டியானது சேனாதி பிள்ளை, அவருடைய தாத்தா மூதாதையரான சேனாதி பிள்ளை பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இடம் தான் இந்த கொம்பாடி கிராமம். இந்த கொம்பாடி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய விஜயின் பூர்வீகமான இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா விஜயின் உறவினர்களான வீடு தான் அந்த வீடு. அவங்க தாத்தா பாட்டி காலத்தில் இங்கே வசித்தாங்க. அவங்க இடையில இப்போ இடம் பெயர்ந்து போயிட்டாங்க. இந்த கொம்பாடி கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேனாதி பிள்ளை மற்றும் அநேக சுதந்திர போராட்ட தியாகிகள் வாழ்ந்த இடம் இந்த இடம். இப்போ எங்களுடைய நோக்கம் என்னன்னா, விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த கொம்பாடி கிராமத்துக்கு வரணும். அதுதான் இந்த கிராம மக்களின் ஆசை. ஏன்னா அவங்களுடைய பூட்டன் தாத்தா அவர்கள் காலத்தில் வாழ்ந்த இந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் கண்டிப்பாக வர வேணும். அதை நாங்கள் கிராமத்தின் சார்பாக அனைவரும் எதிர்பார்க்கிறோம்.